ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் கார்டன். நான் 2 மாதம் முன்னாடி பாண்டிச்சேரியில் உணவு திருவிழான்னு ஒன்று நடந்தது. அதுக்கு போயிருந்தேன். அங்கே விதைகளை வச்சு ஒரு வித்தியாசமான விளையாட்டு, 3 வகையான விளையாட்டு நடந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ. நிறைய காய்கறிகள் மற்றும் பழங்களோட படங்கள் போட்ட அட்டைகள் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. சின்ன பசங்க வந்தாங்கன்னா அதில் காய்கறி எது பழம் எதுன்னு தனித்தனியாக பிரிக்கணும். அதுவே பெரியவங்களாக இருந்தால் அந்த பழத்தில் விதைகள் வெள்ளையாக இருக்குமா கருப்பாக இருக்குமான்னு நம்ம தனித்தனியாக பிரிக்கணும். அதுக்கப்புறம் இது செடியில் காய்க்குமா மரத்தில் காய்க்குமா, ஒரு விதை இலையா 2 விதை இலையான்னு வயசுக்கேற்ற மாதிரி அந்த போட்டி நடத்தினாங்க. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு செடிகள் பரிசாக கொடுத்தாங்க. இந்த விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெரியவங்களே நிறைய பேர் அதில் தடுமாறினதை பார்க்க முடிஞ்சுது. அடுத்த விளையாட்டு இன்னும் சூப்பராக இருந்தது. அது என்னென்னா, நிறைய விதைகளை ஒரு அட்டையை கட் பண்ணி அதில் விதைகளை ஒட்டி அதை லேமினேட் பண்ணி ஒரு 50 பேக்கெட் கிட்ட அழகாக வச்சுருந்தாங்க. அதில் தானியங்கள், அப்புறம் பருப்பு வகைகள், காய்கறி வகைகள், கீரை வகைகள்னு எல்லாத்தோட விதைகளையும் அழகாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த விதைகள் எந்த செடியிலிருந்து கிடைக்குதோ அந்த செடியோட புகைப்படத்தை இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி செஞ்சு அந்த பேக்கெட்டுக்குள்ளே அந்த புகைப்படத்தை சொருகி வச்சுட்டாங்க. இப்போ அந்த விதைகள் லேமினேட் பண்ணியிருந்தது இல்லையா, அந்த விதைகளை இந்த பேக்கெட்டுக்குள்ளே போடணும். அந்த விதை எந்த செடியிலேருந்து வந்ததோ அந்த பேக்கெட்டில் கரெக்டாக போடணும். இதுக்கு நமக்கு 1 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 1 நிமிஷம் முடியறதுக்குள்ளே நம்ம எல்லா விதை பேக்கெட்டுகளையும் அந்த செடி இருக்கிற பேக்கெட்டில் கரெக்டாக போடணும். இந்த விளையாட்டும் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இதில் என்னோட ஃப்ரெண்டும் நானும் கலந்துக்கிட்டு செடிகளை பரிசாக பெற்றோம். இந்த செடிகள் எல்லாமே பரிசாக கொடுக்கறதுக்கு வச்சுருந்தது தான். கார்டன் சம்பந்தமான நிகழ்ச்சிகள்னு இல்லாமல் எங்கெல்லாம் பொதுவான நிகழ்ச்சிகள் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி போட்டிகள் நடத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுமக்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். அதுவும் இந்த போட்டிகளுக்கு செடியை பரிசாக கொடுக்கறதும் ரொம்ப பெரிய சந்தோஷம். அடுத்து 3வது விளையாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஐஸ் குச்சிகளை வச்சு இந்த ஒரு வீல் மாதிரி செஞ்சு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான விதைகளை இப்படி ஜிப்லாக் கவரில் போட்டு அதில் வச்சுட்டாங்க. அந்த வீலை சுற்றி விடும்போது நமக்கு நேராக எந்த விதை பாக்கெட் நிற்குதோ அந்த விதை எந்த செடியோடதுன்னு நம்ம கரெக்டாக சொன்னால் அதுக்கும் நமக்கு செடிகள் பரிசாக வழங்கப்படும். இந்த விதை விளையாட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் நல்லா யோசிக்க வச்சுருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்தேன். நாம் மறந்து போன நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி பல்லாங்குழி, அப்புறம் மண்ணில் செஞ்ச சட்டி பானைகள், அப்புறம் கோலிக்குண்டு, அதுக்கப்புறம் மர ஜாமான்கள், ஸ்கிப்பிங் கயிறு, இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் நாரில் நம்ம கட்டிகள் வாங்குவோம். அது சின்னதாக ஒரு சின்ன தொட்டிக்கானது அழகாக வச்சுருந்தாங்க. அந்த தொட்டியே தேங்காய் நாரில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் செடியை வச்சு நம்ம அப்படியே அது யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த டீ கப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட தேங்காய் நாரில் செஞ்சது, தேங்காய் மட்டையில் செஞ்சதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த விளையாட்டுகள் பிடிச்சிருந்தா நீங்களும் எங்கேயாவது இது மாதிரி கண்டக்ட் பண்ணுங்கள். உங்கள் டீச்சர்ஸு அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சால் அவங்களுக்கும் சொல்லி ஸ்கூல்லலாம் இதெல்லாம் நடத்த சொல்லலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.